ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷியாஸ் டைரி. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சிம்பிளான ஒரு ஆரி ப்ளவுஸ் தான் மேக் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரிங்ஸ் எடுத்துக்கலாம். இந்த ரிங்கோட சைஸ் பார்த்தீங்கன்னா 18 இன்ச்சஸ். இந்த ரிங்கில் வந்து நான் வந்து கிளாத் டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்காக வந்து நான் வந்து கிளாத் சுற்றி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து அதில் வந்து டேப்பும் சுற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ரிங்கை கீழே வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம வந்து கிளாத்து போட்டுக்கலாம். நான் கிளாத்தில் ஆல்ரெடி நான் வந்து மெஷர்மெண்ட் எல்லாம் போட்டு வச்சுட்டேன், மார்க் எல்லாம் பண்ணி வச்சுட்டேன். கரெக்டாக நீங்கள் வந்து இந்த இடத்துல நீங்கள் வந்து ஒர்க் பண்ண போகிறீங்களோ அதை கரெக்டாக அந்த இடத்துல வச்சுட்டு அதுக்கு மேலே அவுட்ரிங்க வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஒரு வேளை வந்து அந்த துணியில் வந்து 18 இன்ச்சஸ் ஃப்ரேமில் உங்களுக்கு ஃபிட் பண்ணுற கரெக்டாக இல்லைன்னாச்சுன்னா எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க. பட் பேக் நெக் பண்ணுறதுக்கு நம்ம அட்டாச் பண்ணுறதுக்கு அவசியம் இருக்காது. கரெக்டாக நீங்கள் அந்த இடத்துல வச்சு ஃப்ரேமை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபுல் டைட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு துணி இழுத்து விடாதீங்க. ஓரளவு நீங்கள் வந்து டைட் வச்சுட்டு அப்போ துணி எடுத்து விட்டுக்கோங்க. அகெயின் நல்லா ஸ்க்ரூ நல்லா டைட் பண்ணிவிட்டு திருப்பி துணி இழுத்து விட்டுக்கோங்க. சுருக்கம் இல்லாமல் இழுத்து விட்டுக்கோங்க. எந்த சுருக்கமாக இருக்கக்கூடாது, நல்லா ஸ்டிஃபாக இருக்கணும். ஸ்க்ரூ டைட் பண்ணிவிட்டு திரும்ப நல்லா இழுத்து விட்டுக்கோங்க. இழுத்து விடுறப்ப ஃப்ரேமில் ஒரு கை வச்சு பிடிச்சிக்கிட்டு நீங்கள் வந்து துணியை நீங்கள் இழுத்து விட்டுக்கோங்க. நல்லா டைட்டாக இருக்கணும். அப்போ தான் நம்ம வந்து ஒர்க் பண்ணுறப்போ நம்ம நல்லா நீட்டாக இருக்கும். லூஸாக இருக்கக்கூடாது. நீங்கள் அப்படி தட்டி பார்த்தீங்கன்னா நல்லா அப்படி டம் சத்தம் கேட்கணும். அந்த அளவுக்கு அது நல்லா டைட்டாக இருக்கணும். நான் வந்து ஃபுல் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னாச்சும் நான் வந்து ஆரி காட்டு வச்சுருக்கேன், அதெல்லாம் பண்ணுவேன். சிம்பிளான ஒர்க்லாம் கேட்டாங்கன்னா ஓரளவு 18 இன்ச்சில் நம்ம கவர் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா நான் வந்து இந்த மாதிரி 18 இன்ச்சஸ் ஃப்ரேம் யூஸ் பண்ணுவேன். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ரெடி ஆகிடுச்சு ஃப்ரேம். பாருங்கள், தட்டி பார்த்தீங்கன்னா சத்தம் கேட்கும். அந்தளவுக்கு நல்லா டைட்டாக இருக்கணும். இப்போது இந்த ஒர்க் பண்ணுறக்கூடிய ப்ளவுஸுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ்லாம் எடுத்து வச்சுக்கிறேன். இது அவங்க ஒரு கேர்லெஸ் சேரீக்காக தான் ஒர்க் பண்ணி கேட்டாங்க. ரொம்ப சிம்பிளாக கேட்டிருந்தாங்க. அதுவும் உடனே ஒர்க் பண்ணி உடனே வேணும் கேட்டதுனால ரொம்ப சிம்பிளாக போதும். அதனால் அவங்க அந்த சேரீக்கு ஏற்ற மாதிரி இதை ஒர்க் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். செயின் குட்டியாக ஒரு ஈவனாக ஒரே மாதிரி செயின் போட்டுக்கோங்க. நான் 3 லைன்ஸ் போட்டிருக்கேன். இல்லை நீங்கள் வந்து 2 லைன்ஸே போட்டுக்கலாம். நீங்கள் வந்து சிங்கிள் ஃபோட்டு மாற்றி நீ தைக்க போகிறீங்க அப்படின்னாச்சுன்னா 2 லைன்ஸே போதும். பிகினர்ஸ்னால் கொஞ்சம் 3 லைன்ஸ் போட்டுக்கோங்க. அது போடுறப்ப வந்து அந்த ஒரு லைன் ஃபஸ்ட் போட்டிங்கன்னா நெக்ஸ்ட் போட்டப்போ வந்து அதை ஒட்டியே போடுங்க. எந்த கேப்பும் எல்லாம் போட்டிங்க, அப்போ தான் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு லைன் வந்து கட் ஒர்க் பண்ண போகிறேன். நல்லா கோல்டன் கலரில் வந்து நான் கட் எடுத்திருக்கேன், ஸ்மால் சைஸ். ஸோ நான் அது வந்து 2 எடுத்து பண்ணலாம். நான் ஒன்று தான் வச்சு பண்ணியிருக்கேன். ஒன்று வச்சு பண்ணுறப்போ இன்னும் நல்ல ஃபினிஷிங் நல்லாயிருக்கும், நீட்டாக இருக்கும். கொஞ்சம் பெரிய சைஸ் நம்ம தூக்கிட்டு இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ நல்லா ஈவனாக வரணும். நீங்கள் ஒன்று ஒரு பொறுமையாக பண்ணிங்கன்னா நீட்டாக வரும். நம்ம யூஸ் பண்ணுற மெட்டீரியல்ஸ் எல்லாமே நல்ல ஹை குவாலிட்டிங்க. எந்த ஃபேட் ஆகாது, ரொம்ப நல்லாயிருக்கும். பீட்ஸும் சரி, இந்த கர்தானா, ஜர்தோசி எல்லாமே நம்ம நல்ல பிராண்டட் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். சில கடைகளில் வாங்குகிற பீட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உடனே கருத்துரும். பட் நமக்கு அவ்வளோ எந்த கம்ப்ளைண்ட்டும் வந்தது கிடையாது. நீங்கள் வந்து அந்த ஐநீல் யூஸ் பண்ணி நிறையவே லோட் பண்ணிக்கலாம். டுலிப் நீடில்னால் நீங்கள் 2 அல்லது 3 பீ தான் யூஸ் பண்ண முடியும். அதை லோட் பண்ணி நம்ம ஒர்க் பண்ண முடியும். அப்புறம் ஒன்று சொல்ல நினச்சி, நீங்கள் ஒர்க் பண்ணுறப்போ வந்து சாதாரண சூயிங் த்ரெட் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் வந்து இந்த நைலானில் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது உங்களுக்கு பழக்கப்படுத்திட்டிங்கன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா இந்த சாதாரண சூயிங் த்ரெட்டை யூஸ் பண்ணிக்கோங்க. கஸ்டமர் வந்து ரொம்பவும் சிம்பிளான ஒர்க், அதுவும் ரொம்ப அர்ஜென்ட்டாக கேட்டதுனால நான் வந்து ரொம்ப சிம்பிள் ஒர்க் தான் பண்ணுறோம்.
இது அவங்க கேட்ட பேட்டர்ன் தான். இது எவ்நாட் போட்டுக்கோங்க. உங்களுக்கு ஆரி ஒர்க் டியூட்டோரியல் வேணும்னா மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் டியூப் பீடு எடுத்திருக்கேன். டியூப் பீடு வந்து ஒரு மீடியம் சைஸு. ஸோ டியூப் பீடும் ஒரு சுகர் பீடும் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு வி ஷேப்பில் இந்த மாதிரி டிசைன் கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கிறோம். வி ஷேப்பில் வச்சுட்டு சென்டரில் பார்த்தீங்கன்னா குந்தன் பீட்ஸ் வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். ஒவ்வொரு டைம் நாட் போட்டு பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி தான் இப்படி தான் ஒர்க்குங்க. சிம்பிளாக தான் கேட்டிருந்தாங்க. இந்த மாதிரி தான் ஒர்க் முடிஞ்சிச்சு பேக் நெக்கு. ஸோ இந்த குத்து ஸ்டோன்ஸ் தாங்க நம்ம பேஸ்ட் பண்ணியிருக்கோம். ஒரு ஈரை பார்த்தீங்கன்னா ஹாஃப் ஒயிட் கலரில் ஒரு குந்தன் பீட், ஒரு ஈரை வந்து ஸ்டோன். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து பேஸ்ட் பண்ணியிருக்கோம். ஆனால் சாரீ வந்து அந்த கேரளா சாரீ ஹாஃப் ஒயிட் கலரில் இருக்கலாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி கோல்டன் கலர் மிக்ஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்லீவ் பண்ணிக்கலாம். ஸ்லீவ்லேயும் கூட அவங்க என்ன கேட்டாங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கணும், அது சென்டரில் மட்டும் ஒரு லைன் வர மாதிரி பண்ணி கொடுங்கன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி சென்டரில் மட்டும் ஒரு லைன். அப்புறம் அதுலேயும் பார்த்திங்கன்னா மிடில் வந்து ஒரு குட்டி ப்ரூச் ஒர்க் கேட்டிருந்தாங்க. ஸோ நம்ம நெக்கில் பண்ணாலும் அதே மாதிரி டிசைன் தான். பட் இதில் பார்த்திங்கன்னா ஒரு டூ லைன்ஸ் வந்து வி ஷேப்பில் வந்து டிசைன் பண்ணியிருக்கேன் டியூப் பீடில். அடுத்த லைன் பார்த்திங்கன்னா கட்தானால் ஒரு ப்ளம் கலரில். ஸோ அகெயின் ஒரு 2 லைன்ஸ் வந்து வி ஷேப்பில் அந்த டியூப் பீட். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் குந்தன் பீட். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி டூ டைம்ஸ் வந்து டியூப் பீட். அப்புறம் பார்த்தீங்கன்னா கோல்டன் கலர் கட்தானா. ஸோ அந்த மாதிரி நான் வந்து மிக்ஸ் பண்ணி பண்ணியிருக்கேன். ஸோ மிடில் பார்த்தீங்கன்னா ப்ரூச் ஒர்க் பண்ணுறேன். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு டியூப் பீட் எடுத்துக்கிறேன். சென்டரில் ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு கிளிப் ஸ்டோன் வச்சுருக்கேன். நல்ல பெரிய சைஸில் ஒயிட் கலர் ஸ்டோன் வச்சுருக்கேன். நான் ரிச்சாக இருக்குங்க. நல்ல ஹை குவாலிட்டியான ஸ்டோன் தான் வச்சுருக்கோம் நம்ம. அது பக்கத்தில் ப்ரூச் ஒர்க் தேவையான குட்டி ஃப்ளவர்ஸ்லாம் வச்சுருக்கேன். வச்சுட்டு லாரியல்ஸ் ஸோ அதெல்லாம் வச்சு சென்டரில் குட்டியான ப்ரூச் ஒர்க் நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம். அகெயின் திருப்பி கீழே அதே மாதிரி வி ஷேப்பில் வந்து போட்டாச்சு. இவ்வளோ தாங்க ஸ்லீவில். குட்டி குட்டி ஃப்ளவர்ஸ், கிளிப் ஸ்டோன்ஸ், குந்தன் ஸ்டோன்ஸ், டியூப் பீட், லாரியல்ஸ் இதெல்லாம் வச்சு ஒரு குட்டியாக ஒரு ப்ரூச் ரெடி பண்ணிட்டோம். இது வந்து ஃப்ரண்ட் நெக்கும் அதே மாதிரி பேக் நெக் மாதிரியே நம்ம வந்து பண்ணியாச்சு. ஃப்ரண்ட் நெக் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணுறப்ப நம்ம துணி பத்தலை. ஸோ நம்ம வந்து ஒரு துணி வந்து நம்ம அட்டாச் பண்ணி ஃப்ரேமில் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணி நம்ம வந்து ஒர்க் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்டிச்சிங் வந்து நம்ம மெயின் ஃபேப்ரிக்கை நம்ம கீழே வச்சு அதுக்கு மேலே நம்ம வந்து லைனிங் வச்சு நல்லா கரெக்டாக பெல் பின் போட்டுக்கோங்க. பின் போட்டுட்டு அதுக்கப்புறம் பேக் சைடில் திருப்பி வச்சு நம்ம வந்து அந்த செயின் எதிர போட்டுக்கோங்க. அது பக்கத்தில் ஒட்டியே நீங்கள் வந்து தையல் போட்டு வந்து அப்புறம் கட் பண்ணி காட்ரிட்ஜில் கட் பண்ணி நம்ம வந்து நாச்சஸ் போட்டு டேன் பண்ணி எப்போதும் நம்ம லைனிங் ப்ளவுஸ் தைக்க தைச்சிக்க வேண்டியதான். ப்ளவுஸ் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஒரு அழகான பிரின்சஸ் கட் ப்ளவுஸ். இது ஷேப் ஒரு அழகாக வந்துருக்கு பாருங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி ப்ளவுஸில் டிசைன் பண்ணால் மறக்காமல் டிஎம் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஒரு சிம்பிளான ஒரு ஆரி ஒர்க் ப்ரூச் ஒர்க் பாருங்கள். கேர்லெஸ் இருக்க ஆப்டாக இருக்கும். டசல் வந்து அந்த ப்ளவுஸ் இதிலே கேட்டாங்க, ஒர்க் வேணான்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால சிம்பிளாக ஒரு அந்த கிளாத்லேயே பண்ணியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.